ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி பணத்தை சேமிக்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். எது மூலியமானா, இப்போ நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக லான்ச் பண்ணும் போது அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்றது நம்ம எல்லாருக்குமே போகுது. நம்ம ஃபோனோட அதில் இது நல்லா இருக்கே, கேமரா நல்லா இருக்கே, பேட்டரி பெருசாக கொடுத்துருக்கானே, டிஸ்பிளே பெருசாக இருக்கே, கேமராவோட கிளாரிட்டி நம்ம ஃபோனோட கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்து எப்போ வரும்னா, ஒரு புது ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3-4 மாதத்துலேயே அடுத்தடுத்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மாடல் அதே பட்ஜெட்டில் சூப்பராக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே நமக்கு வந்து புதுசாக ஸ்மார்ட் ஃபோனை சலிக்க வச்சுருவானுங்க, கண்டிப்பாக வேறு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு. பட் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி என்ன வரும், ஒரு ஃபோன் வாங்குவேன், திருப்பி இன்னொரு ஃபோன் புதுசாக வரும்போது இதை விட அது பெட்டராக இருக்கே, பேசாமல் எக்ஸ்சேஞ்சு போட்டு வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. நான் ஒரு ஃபோன் வாங்குறேன்னா அதோட ஃபோனோட ரேட் 20,000 ரூபாயா, கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவேன், ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ரூபா அந்த ஃபோனில் வந்து நான் போட்ட காசை எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்றப்போ ஒரு 5 வருஷம் சாலிடாக யூஸ் பண்ணிட்டு தான் அடுத்து தான் மாற்றுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வேறு ஒரு இதில் இருக்கும். பட் இன்றைக்கி உள்ளவங்களுக்கு காமனாக காலேஜ் படிக்கிறவங்க, இல்லை ஸ்கூலுக்கு போகிற +1 +2 படிக்கிறவங்க, சின்ன பசங்களுக்கே இப்போலாம் டேபு வேணும், ஐஃபோன் வேணும்னு கேட்குறானுங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க 2K கிட்ஸு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக இந்த காலேஜ் அதுக்கப்புறம் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு மணி ஏர்ன் பண்ணோன்னே அதுலேருந்து பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்போம் மேக்ஸிமம். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா தான் எல்லாமே. சோஷியல் மீடியாவில் அவங்களோட போஸ்ட்டு ஷேர் பண்ணணும், ரீல்ஸ் எடுக்கணுன்றப்ப கேமரான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்படின்றப்ப புது ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல எந்த மாதிரி பண்ணலாம், எதில் உங்கள் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பொதுவாக நீங்கள் வந்து 1 இயருக்கு ஒருக்க கண்டிப்பாக நான் ஃபோன் மாற்றியே ஆவேன் ப்ரோ, நான் வந்து ஒரு ஃபோனை லாங் டேர்மாக யூஸே பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க இந்த ஒரு ஐடியா யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் அந்த இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் OnePlusல இப்போ 11 இருக்கா, OnePlus 11 யூஸ் பண்ணுறீங்க, அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வச்சுக்கோங்க. இதே சும்மா நான் சொல்கிறேன் 50,000 வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் அதை யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே OnePlus 12ன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணுவோம். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா கிட்டே இருக்கும். இந்த 50,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோன் அன்றைக்கி தேதிக்கு ஆன்லைனில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 22,000 to 27,000 ரூபா இதுதான் ஆன்லைனில் மேக்ஸிமமாக எக்ஸ்சேஞ்ச் வேல்யூன்றது போகும். இதே இது ஆஃப்லைன் ஸ்டோரில் நீங்கள் விற்கணும் அப்படின்னா இந்த கேஷிஃபை அந்த மாதிரி இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 25 to 30 அந்த ரேஞ்சுக்கிட்ட போகும். வித்தின் பில்லு பாக்ஸு எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா. இதே இது ஆஃப்லைன் ஸ்டோரில் நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். 50,000 ரூபாய்க்கு வாங்கின ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இதே இது நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணலாம், என்ன ப்ரோ ஃபோன் கண்டிஷன் நல்லா இருக்குது பாருங்கள், பில்லு இருக்குது, எல்லாமே இருக்குது, பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேலைக்கு ஒரு 1000 2000 ஏற்றி பேசணும். அப்படி இல்லையா, நீங்கள் அவங்ககிட்டே ஏதாச்சும் ஒரு சீல்டு பேக்கோ இல்லை வேறு ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்டையும் வாங்கலாம். ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு இது. ஆன்லைனில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத விட ஆஃப்லைனில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். பட் இது எல்லா நேரத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஆஃப்லைனில் தெரிஞ்ச கடைகளில் ரேட்டை அதிகமாக வச்சு விற்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான பாயிண்ட். அந்த மிச்சம் உள்ள 20% எப்படி தெரியுமா, சம்டைம் இந்த ஃப்ளிப்கார்ட் ஆஃபர், அமேசான் ஆஃபரில் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்னு ஒன்று கொடுப்பான். உதாரணத்துக்கு ரெட்மியில் ஒரு ரெட்மி நோட் 7 ப்ரோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, Note 8 ப்ரோவோ Note 10 ப்ரோவோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க. அதோட ரேட்டு ஆஃப்லைனில் அவங்க வெறும் 10,000 ரூபாய்க்கு தான் ப்ரோ எடுத்துக்குவேன் அப்படின்றப்ப ஆன்லைனில் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னலாக 2,000 ரூபாய் 5,000 ரூபாய் தருவான். அப்படின்றப்ப அந்த 10,000 ரூபா 8,000 ரூபான்றது நார்மல் ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும். அப்போ அடிஷ்னலாக 5,000 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்க்கு அந்த ஃபோனோட வேல்யூ, ஆஃப்லைனில் 10,000. ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 3,000 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோனை ஆஃபர் டயத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஆஃப்லைனில் எவ்வளோ கேட்குறாங்க, ஆன்லைனில் எவ்வளோ கேட்குறாங்கன்றதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப்லைனோட ஆன்லைனில் கம்மியாக தான் வரும். இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஏதாச்சும் 2 நாள் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் சேல்ன்றது போகும். முக்கால்வாசி உங்களோட பழைய ஸ்மார்ட் ஃபோனை லோக்கல் ஸ்டோர் கடைகளில் கொடுத்து மாற்றுறது பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இது வந்து நாங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். புதுசுன்றதே எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேனே தவிர நான் வந்து
மேக்ஸிமம் புதுசு வாங்கணும். ஏன்னா ஒரு ஃபோனோட நிலவரன்றது என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி ஒரு ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவான், அடுத்து அவனே ப்ரைஸை குறைப்பான், அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் லான்ச் பண்ணும்போது இதை அடிமட்ட ரேட்டு குறைப்பான். அப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ரேட்டு ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் செகண்ட்ஸில் வாங்குவேன். செகண்ட்ஸில் வாங்கும்போதே நம்ம கொஞ்சம் மணியை சேவ் பண்ணிடலாம். ஆனால் செகண்ட்ஸில் வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், எப்படிலாம் பார்த்து வாங்கணும், என்ன மாதிரி வாங்கணுன்றது. ஸோ அந்த ரிஸ்க்கெல்லாம் தாண்டி உங்களுக்கு நல்ல பீஸ் அமைஞ்சிச்சுன்னா உங்களை விட ஒரு பாக்கியசாலி யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்களே, நீ ஃபஸ்ட்டு கார் நீ வாங்குற அப்படின்னா செகண்ட்ஸில் கார் வாங்கு, ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் புது கார் போ, எப்பயுமே செகண்ட்ஸ் காரை ப்ரிஃபர் பண்ணு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் ஃபோனையுமே, ஏன்னா அதெல்லாம் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. வாங்குறதுலேருந்து கண்டிப்பாக ரேட்டு குறையுன்றது நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம தேவைக்காண்டி வாங்குகிறோம். ஸோ அப்படின்றப்ப பார்த்து நிதானமாக இந்த ஒரு ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் அலசியாரு. ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டுட்டு நான் ஆன்லைன்லேயே போட்டுக்கிறேன், அவனே வந்து பிக்கப் பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். கொஞ்சம் ஒரு நாள் ஈவினிங் டயத்தில் பஜார் பக்கமோ இல்லை உங்கள் தெரிஞ்ச கடையில் போய் விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு காசு கையில் நிற்கும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பை.